வேற யாரோதான் உன்கிட்ட இப்படி எல்லாம் ஐடியா கொடுத்து உன்னை மந்திரிச்சு விட்டுருக்காங்க. யாருமா அது? அந்த ஆண்டாள் பாட்டி தானே? என்ன இவ எல்லாத்தையும் கரெக்டா சொல்றா? மா, என்னம்மா முடிச்சிட்டு இருக்க? அக்கா சொன்ன மாதிரி அந்த ஆண்டாள் பாட்டியா உனக்கு இப்படி எல்லாம் ஐடியா கொடுத்தாங்க? அவங்க ஏண்டி இப்படி எல்லாம் சொல்ல போறாங்க? அவங்கதான் இப்ப நல்லவங்களா மாறிட்டாங்களே. இதெல்லாம் இவன் நடந்துக்கிறத பார்த்து எனக்கா தோணி நான் அதான் சொல்றேன். நீ இப்படி எல்லாம் சமாளிச்சினா நான் நம்பிடுவேனா? அந்த ஆண்டாள் பாட்டி தான் உனக்கு இப்படி ஒரு ஐடியாவை சொல்லிருக்காங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. சும்மா சும்மா பாவம் அந்த அம்மா மேலேயே பழிய போட்டுக்கிட்டு இருக்க. இத பாரு, முதல்ல நீ என் பேச்ச கேப்பியா மாட்டியான்னு சொல்லு. இப்ப என்னம்மா, நான் என் ஆபீஸ்க்கு வேலைக்கு போனா இந்த வீட்டை விட்டே வெளியில போயிடணும், அப்படிதானே? ஆமா. நான் இங்க இருந்து போயிட்டா என்னால வாழவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? வாழ்ந்து காட்டுறேம்மா. அக்கா 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 நில்லு. அக்கா அக்கா வேண்டாம்க்கா, சொன்ன கேளு, சொன்ன கேளு. வேண்டாம்க்கா, அக்கா போகாதக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, அக்கா சொன்ன கேளுக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, வேண்டாம்க்கா. அக்கா அக்கா வேண்டாம்க்கா, எங்களை போயிடாதக்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ் போகாதக்கா. நான் இங்க இருந்து போயிட்டாலும் எப்பவும் போல நான் என் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணுவேன். எப்பவும் போல நம்ம வீட்டு கடமையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட தயங்காம கேளு, நான் கண்டிப்பா செய்றேன். ஏன்னா நீ என்ன பொண்ணா நினைக்காம இருந்தாலும் எனக்கு நீ எப்பவும் அம்மா தான். நான் வரேன். விடு பொண்ணு, விடு என் கைய, விடு. நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க. அக்கா 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 சொன்னா கேளுக்கா. அக்கா போகாதக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா போகாதக்கா. அக்கா விடு நிலா. அக்கா 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 அக்கா. அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அக்கா போற போய் கூப்பிட்ட. அம்மா வாமா, பின்னாடியே போய் கூட்டிட்டு வரலாம். எதுக்கு? ரோடு பூரா நம்ம குடும்பமான பறக்கிறதுக்கா? அப்போ அக்கா வீட்டை விட்டு போனது உனக்கு சந்தோஷமா? இப்ப எதுக்காகடி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எங்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க அக்காவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? வீம்பு பிடிச்சுவேன். சும்மா வீம்புக்காக, அதுவும் என்ன பயமுறுத்ததுக்காக துணியெல்லாம் தூக்கி பையில வச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு தாண்டி போயிருக்கா. சாயங்காலம் அவளாவே திரும்பி வந்து சேர்வா. வாசல் புலம்பிட்டு இருக்காம வீட்டுக்குள்ள வாங்கடி, வந்து வேலையை பாருங்கடி. எல்லாம் தன்னால வருவா, வந்து வேலையை பாருங்கடி. அக்கா ஏய் தென்றல், உள்ளவா வா தென்றல். ஏய் தென்றல், நீ உட்காரு, நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். மேக்னா, எனக்கு எதுவும் வேண்டாம்.
என்னாச்சு தென்றல்? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? பேக்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? ஊருக்கு எங்கேயாவது போறியா? ஏய் என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? நான் கொஞ்ச நாள் உன் கூட தங்கிக்கிட்டுமா? ஏய் என்ன திடீர்னு? வீட்ல அம்மாக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அதான் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வந்துட்டேன். ஏய் என்ன சொல்ற தென்றல்? கோச்சிட்டு வந்துட்டியா? அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை? ஏய் உனக்கு மட்டும் ஏன் தென்றல் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு? ஆகாஷ்க்கும் உனக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போன சோகத்துல இருந்து இப்போதான் நீ கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்க. அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையா? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட கரியருக்காக எங்க அப்பா அம்மா என்ன இங்க தனியா தங்க வச்சுட்டு அவங்க ஊர்ல நிம்மதியா இருக்காங்க. நான் இங்க யாரு கூட பேசுறேன் பழகுறேன்றத பத்திலாம் அவங்க யோசிக்கிறதே இல்ல. நம்ம பொண்ணு நல்ல பொண்ணு, அவளால எந்த பிரச்சனையும் வராதுன்னு என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை உன் அம்மாக்கு ஏன் உன் மேல வர மாட்டேங்குது? என் அம்மாக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல மேக்னா. இப்படி எல்லாம் பண்ணா நான் அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் சமாளிக்க கத்துக்கிட்டேங்கிறது என் அம்மாவுக்கு இன்னும் புரியல. அதான் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் புரியும். நான் புரிய வைப்பேன். என் ஜாப்காகவும் கரியருக்காகவும் நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். நான் கொஞ்ச நாள் இங்க தங்கறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏய் என்ன தென்றல் இப்படி கேக்குற? நீ தங்குறதுல எனக்கு என்ன பிரச்சனை? எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கோ. நல்ல வேலை கோவத்துல ஹாஸ்டல் ஹோட்டல்னு வேற எங்கேயும் போகாம இங்க வந்த. அதுவே எனக்கு சந்தோஷம். சரி வா ரூமுக்கு போலாம். வா. என்னாச்சு நிலா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏய் உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? எதுக்கு இப்ப கண் கலங்குற? அப்பா அக்கா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்கப்பா. என்னம்மா சொல்ற நீ? எதுக்காக? எல்லாம் அம்மாவாலதான். அம்மா தான் தேவையில்லாம அக்கா கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. என்ன லட்சுமி இதெல்லாம்? தென்றல் வீட்டை விட்டு போற அளவுக்கு அப்படி என்ன கிட்ட சண்டை போட்ட? ஏங்க நான் அவகிட்ட சண்டையெல்லாம் போடலைங்க. அந்த சித்து பைய கூட பழகாத. அப்படி பழகாத இருந்தா நீ அந்த ஆபீஸ்க்கு போக வேண்டாம், வீட்லயே இருன்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டு வீட்லயே இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? முடியாதுன்னு வீம்பா பதில் சொன்னா. அதான் கோபத்துல என் பேச்ச கேட்கலன்னா நீ இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதுக்கு அந்த அம்மாவுக்கு பொறுக்கல. உடனே துணிமணி எல்லாம் எடுத்து பையில வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. எங்க போறா? ஆபீஸ்க்கு தான் போயிருப்பா, சாயங்காலம் வந்துருவா. அப்படி அரஞ்ச அறிவு கட்ட முட்டாள் முட்டாள். நீதான் படிக்காத தற்கூரி வீட்லயே கிடக்குற. அவ படிச்ச பொண்ணு, 4 பேர்கிட்ட பழகுவா பேசுவா. இதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை வேலைக்கு போவானான்னு சொல்லிருக்கே நீ. இருக்குத்தனமா பேசி பெத்த பொண்ண வீட்டை விட்டு அனுப்பிட்டு
அவ ஆபீஸுக்கு தான் போயிருக்கா, சாயந்தரம் திரும்பி வந்துருவான்னு ரொம்ப சாவகாசமா சொல்லிட்டு இருக்க. அறிவு கட்ட மண்ணு மண்ணு. அப்பா, முதல்ல அக்காக்கு ஃபோன் பண்ணி அவ எங்க இருக்கான்னு கேளுங்கப்பா. நாங்க ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா. ஆமாங்க, நீங்க வேணா ஒரு ஃபோன் பண்ணுங்க. தென்றல் தான் கூப்பிடுறா. ஹலோ தென்றல். அப்பா, என்னமா இதெல்லாம் தென்றல்? உங்க அம்மா தான் கிறுக்குச்சின்னு உனக்கு தெரியும்ல. அவ பேச்சுக்கெல்லாம் கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டா எப்படிமா? ஏமா அப்பவே நீ எனக்கு போன் பண்ண வேண்டியதானே? என்னம்மா நீ? சரி இப்ப நீ எங்க இருக்க? அப்பா பதட்டப்படாதீங்க. நான் இப்போ மேக்னா வீட்ல தான் தங்கி இருக்கேன். மேகனா வீட்ல தங்கி இருக்கியா? சரி தென்றல், நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா. சாரிப்பா, என்னால அங்க வர முடியாது. என்னம்மா நீ எப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி தென்றல்? அப்பா, நான் மேக்னா அட்ரஸ் உங்க நம்பருக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க நேர்ல வாங்க, என் நிலைமை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் இப்ப போனை வச்சிடுறேன். தென்றல், தென்றல், ஹலோ ஹலோ. உன்கிட்ட வந்து பேசிக்கிறேன் இரு. அப்பா அப்பா, தென்றல் என்னம்மா நீ? உன் அம்மா பத்தி உனக்கு தெரியும்ல. அவ பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்துருவியம்மா. வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறேன். சொல்றது கேளு தென்றல், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. மேக்னா நீயாவது கொஞ்சம் சொல்லுமா. தென்றல் அப்பா சொல்றேன்ல, வாமா போலாம். உன்னோட துணிமணி பேக்லாம் எங்க இருக்கு? வாமா எடுத்துட்டு போலாம். அப்பா, அம்மா தான் என்ன புரிஞ்சுக்கல. தயவு செஞ்சு நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா. அந்த ஆண்டாள் பாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னை எப்படியாவது அந்த ஆகாஷ் கூட திரும்பவும் சேர்த்து வச்சிடணுங்கிறதுக்காக தான் அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் புரியுது தென்றல். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாமேம்மா. வாமா போலாம். சாரிப்பா, நான் இப்ப வீட்டுக்கு வந்தா அம்மா திரும்பவும் ஏதாவது சொல்லி என்ன தொந்தரவு பண்ணதான் செய்வாங்க. அதனால எனக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, உங்களுக்கும் தான். தம்பி தங்கச்சிங்களும் ரொம்ப டிஸ்டர்பா ஆவாங்க. வீட்ல யாருக்கும் நிம்மதியே இருக்காது. இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் இங்க வந்து தங்கி இருக்கேன். கொஞ்ச நாள் தான் நான் அம்மாவை விட்டு விலகி இருப்பேன். அப்பதான் அவங்க கொஞ்சமாவது என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. விலகி இருந்தா அவங்க என்ன புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லப்பா, என்ன ஆகாஷ் கூட திரும்ப சேர்த்து வைக்கணும்னு அவங்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்புங்கிறதையும் புரிஞ்சுப்பாங்க. சுய சிந்தனையே இல்லாத ஆகாஷ நான் திரும்பவும் ஏத்துக்கணுங்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. ஏற்கனவே உங்க எல்லாரோட விருப்பத்துக்காக மட்டும்தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். ஆனா அது மூலமா நான் பட்ட அவமானத்தையும் கஷ்டத்தையும் என்னால வார்த்தையால சொல்ல முடியாதுப்பா. இத சொன்னாலும் அம்மாவுக்கு புரியாது. இந்த மாதிரி நான் அவங்கள விட்டு விலகி இருந்தாலாவது ஆகாஷ் எனக்கு வேண்டாங்கிறதுல நான் எவ்வளவு உறுதியா இருக்கேங்கிறத அம்மா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்கப்பா. மறுபடியும் அம்மா அந்த ஆண்டாள் பாட்டியோட சேர்ந்துக்கிட்டு ஆகாஷுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தென்றல் நீ சொல்லதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ஒரு அப்பாவை இதை என்னால ஏத்துக்க முடியல. இந்த பாரு, நான் உயிரோடு இருக்கும்போது நீ நம்ம வீட்டுல தங்காம இப்படி தனியா வந்து தங்குறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா.
என்னால உங்க அம்மாவுக்கு தான் எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியல. உனக்கும் ஒரு சரியான அப்பாவா இருக்க முடியல. அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நானும் என் தங்கச்சிங்களும் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா? பெத்த பொண்ணுங்க மனசு சரியா புரிஞ்சுக்கிற அப்பா கிடைச்சிட்டாலே பொண்ணுங்க வாழ்க்கை சொர்க்கம் ஆயிடும்பா. நீங்க எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்த ஒரு நல்ல அப்பா. நீங்க எதுக்குப்பா இப்படி ஒருத்தலா ஃபீல் பண்றீங்க? மேக்னாவும் உங்க பொண்ணு மாதிரி தானேப்பா. அப்படி பார்த்தா நான் உங்க இன்னொரு பொண்ணு வீட்டுல தானே தங்கியிருக்கேன். என்ன நினைச்சு நீங்க ஏன் ஒருத்தலா ஃபீல் பண்றீங்க? கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும்பா. அதுக்கப்புறமா நான் வரேன். நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போங்க. பத்திரமா பாத்துக்குமா. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரிம்மா, ம். நான் வரேன். டே சிறுத்தை, தென்றல் ஏன்டா இன்னும் வரல? திண்டல் மட்டும் இல்ல, மேக்னாவும் இன்னும் வரல. என்னது, மேக்னா இன்னும் வரல? ஆமாண்டா, என்னன்னு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் லேட்டுன்னு கேட்கணும். ஓ, உங்க 2 பேருக்கு இதான் ஆபீஸ் வர நேரமா? ஆமா, உங்க 2 பேர் வீடும் வேற வேற ஏரியா. அப்புறம் எப்படி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வரீங்க? என்னாச்சு மேக்னா? ஏன் அவங்க ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க? தென்றல் அவங்க அம்மா கிட்ட கோச்சிட்டு என் கூட வந்து தங்கியிருக்கா. என்ன சொல்ற? அவங்க அம்மா கிட்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு வர அளவுக்கு என்ன பிரச்சனை? என்ன மேக்னா, இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எப்படி சொல்றதுன்னு தெரியல சித்து. ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருந்துச்சு, அதான். ஏங்க, நடந்ததெல்லாம் மேக்னா இப்பதான் என்கிட்ட சொன்னான். இதுக்கு தான் அப்பவே நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். கேட்டீங்களா? பொண்ணுங்களுக்கு அவங்க வீடு தாங்க சொர்க்கம். அவங்க அவங்களோட வீட்டில தான் தங்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஃப்ரெண்டு வீட்டில எல்லாம் தங்குறது ரொம்ப தப்புங்க. நீங்க எதுவா இருந்தாலும் ரொம்ப யோசிச்சு தானே முடிவெடுப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஏங்க அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்க? இதெல்லாம் என்னாலதான். நான் இப்பவே ஜிஎம் கிட்ட ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டு நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன். அதுக்கப்புறம் நானே உங்க அம்மா நேரில் பார்த்து நான் ரிசைன் பண்ண விஷயத்த சொல்லி அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்துறேன். நீங்க உங்க வீட்டுக்கு போற வழியை பாருங்க. இருங்க, நான் ரிசைனிங் லெட்டர் ரெடி பண்றேன். சித்து